அமீரகத்தில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஆயுதப்படை வீரர்கள் 2 பேர் மரணமடைந்துள்ளார்கள். அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகமானது நேற்று நாட்டில் தங்கள் தேசிய கடமையை செய்யும்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து ஆயுதப்படைகளை சேர்ந்த 2 பேர் உயிரிழந்ததாக அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சகம் 2 தியாகிகளின் குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை தனது பரந்த கருணையால் சூழ்ந்து அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கு பொறுமையும் ஆறுதலையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. இவர்களின் தியாகத்திற்கு அமீரகம் முழுவதும் உள்ள அதிகாரிகள் தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். அதேபோல் கத்தார், குவைத் உள்ளிட்ட அண்டை நாடுகளும் தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளது. அமீரகத்தில் ஈரான் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து தாக்குதலுக்கு முன்னர் அப்பகுதி மக்கள் அனைவருக்கும் அதிக சத்தத்துடன் கூடிய உயர் எச்சரிக்கை செய்தியை தங்கள் மொபைல் போன்களில் பெறுவார்கள். அதனைத் தொடர்ந்து தாக்குதல் முடிந்ததும் அதனை தெரியப்படுத்தும் விதமாக மற்றொரு எச்சரிக்கை செய்தியை பெறுவார்கள். இந்த நிலையில் அமீரகத்தின் தேசிய அவசரகால நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது நேற்று முதல் தேசிய முன்கூட்டி எச்சரிக்கை ஒளி அமைப்பை மாற்றம் செய்துள்ளது. அதன்படி காலை 9 மணி முதல் இரவு 10:30 மணி வரை அலர்ட் வந்தால் உயர் சத்தம் கொண்ட சைரன் ஒலிக்கும். அலர்ட் முடிவில் சாதாரண மெசேஜ் டோன்கள் மட்டுமே வரும். மேலும் இரவு 10:30 மணி முதல் அடுத்த நாள் காலை 9 மணி வரை அலர்ட் வந்தாலும் முடிவில் சாதாரண SMS டோன்கள் மட்டுமே ஒலிக்கும். இந்த நேரத்தில் உயர்ந்த சைரன் இருக்காது என அமீரக அரசு கூறியுள்ளது. தற்போதைய பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் நியாயமற்ற விலை உயர்வை தடுக்கவும் அத்தியாவசிய பொருட்களின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்ய அமீரக அதிகாரிகள் சந்தைகளை தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். இதில் நாடு முழுவதும் 4446 ஆய்வு சுற்றுப்பயணங்களை நடத்தியதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இதில் 554 விதிமீறல்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இந்த அமலாக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வர்த்தகர்கள், சப்ளையர்கள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு 449 எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் விதி மீறுபவர்களுக்கு 1,76,000 திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள நிதி அபராதங்கள் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.